நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முடவாட்டுக்கால். இது வந்து தோல்லாம் சீவிட்டேன். காமிக்கிறதுக்கு முன்னாடி கருணக்கிழங்கு மாதிரி தான் இருக்குது. அப்படியே நீட்டாக கால் மாதிரி இது ஆட்டுக்கால் மாதிரியே இவ்வளோ லென்த்துக்கு இருந்துச்சு. எங்கள் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு வந்து சூப் வைக்கலான்னு சொல்லிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டேன். அதுக்கு தேவையானது வந்து பூண்டு, சீரகம், ஒரு வெங்காயம், மிளகு இல்லை, ஆனால் மிளகுத்தூள் தான் மெயின் சூப்புக்கு. இவ்வளோ தாங்க. கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு கருவேப்பிலை ஆயிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு இது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து மீஷோவில் வாங்கினது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு லைட் தான் இது பாருங்க. இதெல்லாம் சாதா குழம்பு வச்சுருக்கோங்க. இது மாதிரி வாங்கிக்கோங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வெளியில் நமக்கு வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் தண்ணி நல்லா வரும். சிலிக்கான் தான் ஆக்சுவலாக அந்த மாதிரி எந்த பக்கம் வேணாலும் அப்படியே நீட்டாக அது ஆகிடும். இப்படி தண்ணி வரும். 165 135 தெரில மீஷோவில். நீங்கள் வெளியில் பார்த்தா கூட வாங்கிக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை பார்ப்போமா? இன்னும் கூட கொஞ்சம் பூண்டு வைக்கலாம். பூண்டு அவ்வளோதான். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கணும், மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். சூப்பர். ஒரு 11 மணி எனக்கு சாப்பிடலாம். மூட்டு வலி பல நோய்களை தீர்க்குதாமே. இது ஃபுல்லாக ஆட்டுக்கால் மாதிரி அந்த கொழுப்பு ஐட்டம்லாம் இதில் வரும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்தோன்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நான் தவாவில் வதக்கிட்டேன், கடையில் வதக்கிட்டேன். இப்போ நம்ம அதை குக்கரில் போட்டோம். எல்லாத்தையும் வதக்கிட்டோம்னா இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டு மிளகு வந்து இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் இறக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா கசப்பாக இருக்கணும். இப்போ வேகத்துக்கு மட்டும் எனக்கு மிளகு போட்டு இதை நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி வச்சு ஊற்றிட வேண்டியதான். வதக்கி போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். பச்சை வாசனை இல்லாமல் நல்லா இருக்கும். சீக்கிரமும் கெடாது. அதுக்கு எவ்வளோ வதக்குவாங்க. எல்லாம் வதக்கிட்டேன். நெக்ஸ்ட் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம எவ்வளோ மெம்பர்ஸ் வச்சுருக்கோமோ அந்த மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவு வச்சுட்டு நான் ஒரு இது தான் போட்டேன். நீங்கள் ஒரு 2-3 காய் 120 ரூபாவும் 2 நீட்டாக இருக்குது. கால் மாதிரியே நல்லா கொடுத்தாங்க. ஒரு காய் எனக்கு வேணாம்மா, நீங்கள் செஞ்சு கொடு. அவ்வளோதாங்க. ஓகே, இது ஒரு நல்லா நிறைய விசில் வைக்கலாம் நினைக்கிறேன். 8 விசில் இல்லை, அரை மணி நேரம் எடுத்துக்கலாம். டைமிங்காக இருந்தால் 1/2 hour நல்லா சுடுவாங்க. இப்போ பாருங்கள், முடவாட்டுக்கால் சூப்பு எப்படி கால் மாதிரியே நறுக்கின்னு இருக்குது. அந்த அரைச்சி விட்டுருந்தால கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும். நல்லா திக்காக குடிக்கலாம். இல்லைன்னா தண்ணி ஆட் பண்ணி சேர்த்து கொடுத்துருக்கோம். நல்லா வெந்துடுச்சு. 10 விசில் வச்சேன். 1/2 hour இருந்தால் போதும். காய் கூட வெந்துடுச்சு. நல்லா காய் கூட நல்லா வெந்துடுச்சு. காய் கடிச்சு சாப்பிட்லாம். இல்லை காய் எடுத்து போட்டு சூப் மட்டும் குடிக்கலாம். அதில் தாளிப்பு கொடுத்தா சரி. சீரகம் போட்டு தாளிச்சிட்டோம்னா கருவேப்பிலை. ஓகே, சூப்பர். ஓகே, சூப்பர். முடவாட்டுக்கால் சூப். ஓகே, முடவாட்டுக்கால் கிழங்கு சூப். சீரகம் கருவேப்பிலையும் தாளிச்சாச்சு. முடிஞ்சுங்க. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணேன் ஒரு ஸ்பூனு.
வித்தியாசமாக சூப்பர் நல்லா இருக்கும். ஆட்டுக்காலாவே நல்லாவே இருக்கும். ஓகே டன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சில நல்ல விஷயங்களாம் சேர்த்துங்க, கெட்ட விஷயங்களாம் ஒதுக்கிடுங்க. ஃபுட்டில் சொல்கிறேன், ஃபுட் நல்ல ஃபுட்டாக எடுத்துங்க. ஓகே பாய். இந்த பக்கம் டியூப்லைட் மாதிரி அந்த பக்கம் செட்டில் மாதிரி அதை செய்யறதுக்கு அப்போல்லாம் பாவம்னா பேருக்குள்ள மூடி மூடி வந்து முடிச்சு எவ்வளோ அந்த ஜென்ரேஷன் பார்சல் வாங்கி சாப்பிட்டே போயிருக்கோம். சமையல் ரொம்ப ஒன்று ஒரு மரப்பழம் ஒரு 5 வருஷம் வாங்கிக்கிறேன். இது இன்னும் 2 பேர் நல்லா அப்படி கலர்ஃபுல்லாக வரும். பொரியல் டன்.